ஆயிரம் தான் பெரிய மனுஷனா இருந்தாலும், சில இடங்கள்ல பொறுத்து தான் போணும். இத ட்ரம்ப் தெரிஞ்சுக்கணும். தெரியாததோட விளைவு இப்ப அனுபவிக்கிறார். அதத்தான் விரிவா பார்க்க போறோம். முதல்ல மனுஷன் ஒரு ஹெவி வெயிட்டான ஆள் தான். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, அண்ணன் அமெரிக்கா தான். அமெரிக்காவோட அதிபர் அப்படிங்கிறவரு ஏறக்குறைய இன்னொரு அண்ணன் தான். அதுக்குன்னு விடிஞ்சு எந்திரிச்சா எதையாச்சும் சொல்லுவேன். விடிஞ்சு எந்திரிச்சா உலகத்துல எந்த மூலையில என்ன நடந்தாலும் அதோட கிரெடிட்ட நான் எடுத்துக்குவேன் அப்படின்னா, அந்த லெவலுக்கெல்லாம் ஊருக்குள்ள எந்த பயலும் கைய கட்டி நிக்கல. திருப்பி சில பேரு அடிப்பான், சில பேரு செய்கையில காட்டுவான், சில பேரு மொரட்டுத்தனமா சம்பவம் பண்ணி விட்டுருவான். இப்படி எல்லா கூட்டத்தையும் ஒண்ணா நிறுத்தி வேடிக்கை காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப அவரு அனுபவிக்கிறாரு. காரணம் என்ன? இந்தியா மீது 25% வரி. அப்புறம் ஒரு 25% வரி. 50% வரி. அவங்க ஆட்களே கேட்கிறாய்ங்க. ஏலே ரஷ்ய எண்ணெய்க்காக வரின்னியே, சீனா அங்கருந்து இந்தியாவ காட்டிலும் ஜாஸ்தியா வாங்குதே, சீனாவுக்கு வரி கிடையாதா? அப்படின்னு கேட்கிறாய்ங்க. பொதுவாவே இந்த மாரி விவகாரங்கள வெள்ளை மாளிகையோட செய்தி தொடர்பாளர் அந்த அம்மா போட்டு பின்னு பின்னுன்னு பின்னி எடுக்கும். இல்ல அப்டின்னா, ட்ரம்ப் அவர் ஸ்டைல்ல பின்னு பின்னுன்னு பின்னி எடுப்பாரு. 2மே இல்லாம புதுசா ஒரு ஆள அனுப்பிச்சுட்டாரு. அவரும் கைய கட்டி பின்னு பின்னுன்னு பின்னாரு. ஆனா ஒண்ணும் விஷயம் இல்ல. பாவம் என்ன பண்றது? விஷயம் இருந்தா தான் அவனுங்க 2 பேரும் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாங்களே. பிரஸ்ஸ அட்ரஸ் பண்றதுல 2 பேரும் கில்லாடிங்க. அதுவும் அந்த அம்மாவோட பெருமைய ட்ரம்பே சொல்லி மாட்டிக்கிட்டாரு. கொஞ்சம் வில்லங்கமா சொல்லிப்புட்டாரு. என்னது எதுன்னு கேட்கக்கூடாது. அத வேற ஒரு நேரத்துல விரிவா பார்ப்போம். இல்ல கேப்ல கூட சொருகுவோம். இங்க சொருகல. சரி யாரையா அனுப்பிச்சு பலி குடுத்தார்கள் அப்டின்னா, ட்ரம்போட ட்ரேட் அட்வைசர் தான். நீ குடுத்த அட்வைஸ்ல தான் நான் இப்டி தொங்கிக்கிட்டு நிக்கிறேங்கிற மாரி நீயே போய் சமாளின்ட்டாய்ங்க. அவருகிட்ட இருந்த ஒரே பதில் சீனாவுக்கு ஏற்கனவே வரி போட்டிருக்கோம். இந்தியா வந்து வரியோட மகாராஜா தெரியுமா? அப்படிதான் நம்மள வச்சு செய்றேன் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அவன் தான் சமத்து பிள்ளையா தங்கத்த வாங்கிக்கிறேன், கேஸ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னானேடா எக்ஸ்ட்ரா. நீங்க தானடா கேட்க மாட்டேறீங்க அப்படின்னு திருப்பி கேட்டதுக்கு பிரஷர முடிச்சுட்டு ஓடி போயிட்டாரு. அப்போ உள்ளூர்லயே டப்பா டான்ஸ் ஆடுதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, அவர்கள் கிட்ட இந்தியாவுக்கு எதிரா போறதுக்கான பதில் கிடையாது. பதில தான் நம்ம ஆள் சொல்ட்டார்ல. பிரைம் மினிஸ்டர் இந்தியா எப்பயும் இந்தியர்களுக்கு தான். இந்திய நலன் தான். இந்திய விவசாயி, இந்திய மாட்டுக்காரன், இந்திய மீனவன். இவனுக்கு எதிரா நான் யாரையும் உள்ள விடமாட்டேன் போங்கடா அப்படின்னு சொல்லி இறங்கி அடிச்சிட்டோம். இப்ப பதிலும் கிடைச்சு போச்சு. ட்ரம்ப் உள்ளூர்ல அரசியல் நடத்தவே சிரமப்படுறார். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் தான் செஞ்ச அம்புட்டு ஒரே நேரத்துல திரும்புது. காரணம் என்ன? வலுவான ஒரு கூட்டணி தயாராயிருச்சு. இந்தியாவை பொறுத்தவரையும் ட்ரம்ப் வேலைக்கு வரமாட்டார், ஒத்து வரமாட்டார் அப்படிங்கிறது நமக்கு தான் லேட்டா தெரியுமே ஒழிய, அரசாங்கங்கள் எப்பயுமே ஸ்பெல் பண்ணி அதுக்கான ட்ராக்கையும், ரூட்டையும் ரெடி பண்ணி தான் வச்சிருப்பார்கள். அதோட ஒரு முக்கியமான பேக்கப்ல நடந்த விஷயங்கள் இப்ப பெரிய பூதாகரம் ஆகுது. அப்ப நடந்தது தெரியும். ஆனா காரண காரியங்கள் தெரியாது. பெரிய அளவுல சுத்தி சுத்தி தலைமைகள் மாத்தி மாத்தி சந்திச்சார்கள். உதாரணத்துக்கு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்ட பார்த்தாரு. அதே மாரி பிரைம் மினிஸ்டர் கேபினெட்ல உள்ள ஹெவி வெயிட்டான ஆட்கள் போய் பார்த்தார்கள். அஜித் தோவல் பிரசிடென்ட்ட பார்த்துட்டு போனாரு. இந்த மாரி மாத்தி மாத்தி ஹை ப்ரொஃபைல் சந்திப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா நடந்துச்சு. இந்த மாரி தீவிரமா நடக்கிறத ரகசியமாவே வச்சிருப்பார்கள். ஏன் அப்டின்னா, பெரிய அளவுல ஒரு யுத்தமோ, உள்நாட்டுல மிகப்பெரிய மாற்றமோ, ஆர்டிகிள் 370 டிமானிட்டேஷன் இந்த மாரி மிகப்பெரிய அளவுல ஜிஎஸ்டிய கொண்டு வரது பெரிய அளவு சேஞ்ச் ஓவரா இந்த மாரி சந்திப்புகள் நடக்கும். ஆனா அத சீக்ரெட்டா வச்சிருப்பார்கள். இங்க சீக்ரெட்டா வச்சுக்கல, வெளிப்படையாவும் அறிவிக்கல. 2லயும் நடுவுல கசிய விட்டார்கள். அதனால யாருக்கும் ஒண்ணும் புரியல. எல்லைகள் சார்ந்து, பார்டர் சார்ந்து நடக்க போதா? இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல எதுவும் நடக்க போதா? அப்படிங்கிற பெரிய குழப்பத்தோட இருந்தார்கள். குழப்பம் இங்க தான். அண்ணன் அமெரிக்கா ஒத்து வரமாட்டான். பேக்கப் பிளானோட நம்ம தட்டுவோங்கிற மாரி தான். இதுக்கு நடுவுல தான் அஜித் தோவல அனுப்பிச்சு விட்டார்கள். இப்ப அடுத்து ஜெய்சங்கர் அவர்கள் போப்போறாரு. இப்ப அஜித் தோவல் அவர்கள் போற நேரம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெளிவான சிக்னல். நாங்களும் ஒத்து வர மாட்டோம். நீ ஒத்து வராட்டி நாங்களும் ஒத்து வர மாட்டோம் அப்படிங்கிறதா நம்ம பல தடவை பார்த்திருக்கோம். அமெரிக்கா நம்ம கிட்ட விட்டு கொடுத்து தான் போணும். ஏன் அப்படின்னா சீனாவை நோக்கி போகணும்னா இந்தியா வேணும். பிரிக்ஸ ஓரளவுக்காச்சும் கவுண்டர் பண்ணணும்னா இந்தியா வேணும். இல்ல இல்ல இந்தியா இல்லாமயே சீனாவை நோக்கி அமெரிக்கா முடிக்கும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அளவுல கிடையாது. நமக்கு தெரிஞ்ச அளவுலயும் கிடையாது. ஊர் உலகத்துல இல்ல இல்ல ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றார்கள். ஆப்ஷனை காட்ட சொன்னா ஓடி போயிடுறாரு. அப்ப ரைட்டு. நம்ம சொல்றதே எடுத்துட்டு போய்க்க வேண்டியதுதான். இப்ப நம்ம அந்த இடத்துலயும் கை வைக்கிறோம். எங்க அப்படின்னா
இந்தியா, சீனா சண்டைக்கு அப்புறம் பெரிய அளவுல நம்ம நெறைய தடைகள் போட்டோம். உள்ளுக்குள்ள நுழையாம இருந்தோம். அவர்கள நுழைய விடாம இருந்தோம். அத பூரா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டே வந்தோம். ரொம்ப தீவிரமா குறைச்சோம். வித் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸோட. காரணம் எல்லைகள்ல இருந்து படைகள் வாபஸ். இப்ப சீனாவுக்கு பிரைம் மினிஸ்டர் போறார். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சீனாவுக்கு விசிட் பண்றார். இதுவும் உறுதியாயிருச்சு. காரணம் என்ன? அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம் குடுக்கிறது. அமெரிக்கா இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா, சீன, இந்தியா அப்படிங்கிறது பெரிய அளவுல நட்பா மாறி ஜிகிரி தோஸ்துன்னு பாட்டு பாடுவோமா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. அதே சமயம் எதிரிக்கு எதிரி நண்பன்னு சில விஷயங்கள்ல வண்டி ஓட்டக்கூடும். அப்படி சில விஷயங்கள்ல வண்டி ஓட்டுனா கூட, அமெரிக்கா பெரிய அளவுல சீனாவுக்கு எதிரா அமெரிக்கா தீட்டக்கூடிய திட்டங்கள் எல்லாம் ஸ்லோ மூவ்மெண்ட்டா மாறும். சில திட்டங்கள கைவிட வேணும். சில திட்டங்கள ஒரு சேரவே முடியாது. காரணம் என்ன? அது அமெரிக்கா நலன் சார்ந்து சீனாவுக்கு எதிரா போறான் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ட நோக்கி ஊர் உலகம் போயிரும். குறிப்பா ஆசிய நாடுகள கேட்கவே வேணாம். அமெரிக்கா அப்படின்னா நம்மளாச்சும் அன்னை அமெரிக்கான்னு சொல்றோம். ஆப்பிரிக்கா, ஆசியால உள்ள பல நாடுகள் அமெரிக்க திருட்டு பய, அமெரிக்க சகுனி பய அப்படின்னு தான் சொல்லுவாய்ங்க. இல்லையே ஊர் உலகம் பூரா அப்படியே சொல்லுதே அப்படின்னா, அதுக்கும் ஆள் இருக்கு. இந்த பகுதிகள் சுத்தமா நம்ப மாட்டாய்ங்க. அப்படிப்பட்ட இடத்துல இந்தியாவோட ஆதரவு, உறவு இல்லாம சீனாவ நோக்கி முடியாது. "நீ இத மறந்துட்டல்ல, நான் போறேன் பாரு" அப்படிங்கிற மாரி இந்தியா இப்ப சீனாவுக்கு ஒரு கால் எடுத்து வைக்குது. உடனடியாக நரி எல்லாத்தையும் மறந்து இந்தியா கிட்ட வால சுருட்டிரும்னு அர்த்தம் கிடையாது. அதுக்குன்னு நம்ம போயிட்டோம். இத பயன்படுத்தி நரி நம்மள வச்சு செய்யுங்கிறதும் வாய்ப்பு கிடையாது. நம்ம சில சிக்னல்கள தர்றோம். அத புரிஞ்சுகிட்டு சீனா எடுத்துட்டு போச்சுன்னா, சீனாவுக்கு சில நன்மைகள், நமக்கும் சில நன்மைகள், அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட மைலேஜ இழக்க வேண்டியது வரும். முடிஞ்சு போச்சா? அடுத்த கட்டமா இந்த பகுதிய ஸ்ட்ராங் ஹோல்டு பண்ணணும் அப்டின்னா, ஒரு சைடு அமெரிக்கா அப்டின்னா, அமெரிக்கா ஏத்துக்கிறான், ஏத்துக்கல. அத தாண்டி இந்த சைடு தெராஸ்ல ரஷ்யாவ தான் வைக்க முடியும். அவனுக்கு இவனுக்கு பொருளாதாரம் மேட்ச் ஆகாது. ஆச்சாக்கும் பூச்சாக்கும்ன்னு சொன்னாலும், வேற வழியே இல்ல. மேட்ச் ஆகாட்டி அந்த தெராஸ்ல இந்த சைடு ரஷ்யா தான் இருக்கு. அத சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல சீனா வந்துருச்சுன்னு ஒரு கூட்டம் சொன்னுச்சு. சீனா வந்துரும்னு ஒரு கூட்டம் சொன்னுச்சு. சீனா இன்னமும் அதல பாதாளத்துல தான் இருக்கான். அந்த ரஷ்யா இப்ப மிகப்பெரிய அளவுல ஒவ்வொரு ஆட்களையா சந்திக்க ஆரம்பிக்குது. காரணம் என்ன? ட்ரம்ப் சொன்ன 5, 6 பொய்கள். அதாவது முந்தா நேத்தோ தான் நம்மளே விரிவா பார்த்தோம். 5 மாசத்துல 5 யுத்தம் முடிச்சுட்டேன் அப்டின்னாரு. ஏலே எங்க ஊர் டி ஆர காட்டுல ரைமிங்ல பேசுறேன்னு ஏன் அப்படி பொய் சொல்ற? அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. காரணம் என்ன? 5 மாசத்துல 5 யுத்தம் ஆரம்பிக்கவும் இல்ல, 5 யுத்தம் முடியவும் இல்ல. முடிஞ்ச 3 யுத்தத்துக்கும் ட்ரம்புக்கும் சம்மந்தமே இல்ல. அதுல ஒண்ணு அவரு சொன்னது எது அப்டின்னா, தாய்லாந்து, கம்போடியா யுத்தத்த நான் தான் முடிச்சு வச்சேன்னு. தாய்லாந்து, கம்போடியா முடிச்சு வச்ச யுத்தத்த முடிச்சு வச்சது மலேசியா. மலேசியால உட்கார்ந்து கையெழுத்து போட்டாய்ங்க. மலேசியா ராஜா ரஷ்யால உட்கார்ந்திருக்காரு. எதற்கு? இந்த ட்ரம்ப் பயலோட ட்ரேட் வார் சுத்தமா என்னால தாங்க முடியல. வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு ஓடி போயிட்டாரு. மலேசியா ராஜா. மலேசியா அரசாங்கம் அப்படிங்கிறது இப்ப ரஷ்யா பக்கம் கால் எடுக்குது. எந்த காலகட்டம்? ட்ரம்போட வரி சம்பந்தமா பேசுறார்கள், பயணிப்பார்கள். அதெல்லாம் தனி. இருந்தாலும் ரஷ்யா பக்கம் இந்த சூழ்நிலையில போறாய்ங்க. போனா என்ன ஆகும்? கட்டாயம் ட்ரம்ப் கோவப்படுவார், வரிய போடுவார், என்னத்தையோ ஒரு சேட்டைய குடுப்பாரு. எல்லாத்தையும் குடுத்துக்க போயா! அப்படிங்கிற மாரி கிளம்பி போயிட்டாய்ங்க. இம்புட்டுக்கு காரணம், அந்த இடத்துல கூட்டணிக்குள்ள இந்தியா நிக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்த கட்டமா ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வரப்போறார். எவ்வளவு ஸ்பீடா சூழ்நிலைகள் மாறுது பார்த்தீங்களா? அமெரிக்காவுக்கு எதிரா டக்கு டக்குன்னு நாடுகள் ரியாக்ட் பண்றதே பெரிய விஷயம். நாடுகள் அணி சேர்றதுங்கிறது அதக் காட்டிலும் மிகப்பெரிய விஷயம். ஆனா எல்லாம் ஒரு சேர நடக்கிற காரணம் இந்தியா. இல்ல, இல்ல நீ இந்திய பாசத்துல ரொம்ப உளர்ற இன்னைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இந்தியாவுக்கு 50% வரிய போட்டதுக்கப்புறம், இந்தியா ரியாக்ஷன் குடுத்ததுக்கு அப்புறம், எங்கிட்டு கடந்த கூட்டணி பூரா அப்படி ஒரு சேருதா? இதக் காட்டிலும் ஹீட்ட பிரேசில நோக்கி ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருந்தார்கள். கொள்ள காலமா சீனாவ நோக்கி ஜெனரேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தார்கள். இப்ப 3 வருஷமா அசைக்க முடியாத லெவல்ல ரஷ்யாவ நோக்கி ஜெனரேட் பண்ணி வச்சிருந்தார்கள். அப்பல்லாம் சேராத கூட்டணி இப்ப சேருது அப்படின்னா, இந்தியா ஆரம்பிச்ச வேலைகள் அமெரிக்கா தடுமாறுது. இதே ஜோர்ல போய்க்கிட்டு இருந்தா, அமெரிக்கா யூ டர்ன் போட்டு வழிக்கு வந்துருவான். அமெரிக்கா போய் பாதாளத்துல புதையும்னு நம்மனால சொல்ல முடியாது. நடக்கவும் நடக்காது. உண்மையவே பேசிறலாம். காரணம் அமெரிக்கா வீழ்த்துற அளவுக்கு உலகத்துல எவனுக்கும் சக்தி கிடையாது. ஆனா அமெரிக்காவ வழிக்கு கொண்டு வர அளவுக்கு சக்தி இந்தியா கிட்ட இருக்குங்கிறது எதார்த்தமான உண்மை. அத ட்ரம்ப் மறந்துட்டார், அனுபவிக்கிறார் அப்படிங்கிறதா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் பாக்குது. நாளைக்கு வழிக்கு வரதையும் ஒட்டுமொத்த உலகமும் பாக்குங்கிறதா எதார்த்தமான உண்மை.